ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு வந்து பார்த்தா 2 பேரும் சமாதானமாக போகிற மாதிரி. அதுவும் தமிழிசை வீட்டுக்கு சென்று அலுவலகத்தில் சந்திக்கல, வீடு தேடி சென்று அண்ணாமலை சந்தித்து அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாம் தாண்டி நம்ம ஒன்று கவனிக்கணும். அண்ணாமலைக்கு இருக்கப்பட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே ஒரு பிராமண தலைமைகள் நிர்வாகிகள் அதிக அளவில் இருந்தாங்க தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு அது வந்து வெகுவாக குறைக்கப்பட்டு மோடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் கூட்டங்கள் போதெல்லாம் இந்த மாநில தலைவருக்கும் கொடுக்காத என்கரேஜ்மெண்ட்டை வந்து அண்ணாமலைக்கு முதலில் தட்டி கொடுக்குறது, கட்டி அணைப்பது, இது போன்றதெல்லாம், அப்புறம் கையை பிடித்து உயர்த்துவது, அமித்ஷா செய்வது, இது போன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களும் நேரடியாகவே வரும் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விமர்சனத்தை வைத்த காரணத்தினால தான் அவர் ஒரு வேளை என்ன பண்ணால், இது வந்து டெல்லியிலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் இது. இந்தியாவுக்கு பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவராக நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன முடிவு எடுப்போமோ இது என்னுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லாமல் சொல்கிறாரு. ஆமாம், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிற இடத்துலாம் போய் வண்டி நிறுத்துறது, சினிமாவில் வருவாங்க இல்லைங்களா, யூனிஃபார்மோட நிறுத்தி பசங்கள்லாம் வந்து தொல்லை பண்ணாமல் பார்த்துக்கிறது, பொதுமக்கள் கிட்ட வந்து பேர் எடுக்கிறதுல வந்து ஒரு ஹீரோயிஸ்ட் பண்ணுறதுல வந்து அண்ணாமலை அவர் காவல்துறை அலுவலராக இருந்த போதே அவர் அதெல்லாம் செய்வார். அகில இந்திய அளவிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்ப எங்க போனாங்க? ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்வானி, வாஜ்பாயி அப்படின்னு ஒரு பெரிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் குழுவே இருக்கும். இப்பொழுது யாருமே இல்லை. மோடி, அதுக்கப்புறம் அமித்ஷா, அப்படிதான் இருக்கு. நாங்கள் இப்போ குறிப்பாக செல்வப்பிரந்தங்க என்ன சொன்னாலும், நாங்கள் எத்தனை நாளைக்கு சார்ந்தே வாழ்வது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே திமுகவும் எங்களுக்கும் கூட்டணி வந்து எப்பொழுதுமே நிரந்தரமான கூட்டணி அப்படின்னு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆக மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் வந்து மாற வேண்டியதாக இருக்கு. ஸ்டாலினும் காமராஜர் ஆட்சியும் தர்றாரு, ஆமா தர்றாரு அப்படின்ட்டு. இப்போ காமராஜர் ஆட்சின்னு இவங்க என்னன்னு முதல்ல சொல்லணும். அது ஊழல் இல்லாத ஆட்சி. அப்போ 2 காவல்துறையினர் வந்து அவர் பாதுகாப்புக்கு வர்றாங்க. எங்கள் அம்மா முன்னாடியே சொல்கிறாங்க, அம்மா நீ எதுக்குள்ள பின்னாடி வந்து போட போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு அந்த சின்ன பசங்க அவரை விட வயதில் குறைவானவர்கள் காவலர்களை அவர் துரத்துறாரு. இதுக்கு ஏற்கனவே சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி வந்து. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி தலைவரான உடனே வந்து பிளாக் ஹேட் கமாண்டோஸ் கேட்குறாங்க சரிங்களா? ஆமாம், இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தர முடியுமா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் முகமது, எப்படி இருக்கீங்க? நலம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சமீப நாட்களில், ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு பல்வேறு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக சமீபத்தில் பாஜகவுக்குள்ளே ஒரு புகைச்சல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகியிருக்கு. அதற்கு முதன்மை காரணம் அமித்ஷா அவர்கள் தெலுங்கானா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அழைத்து அந்த கடுகடுத்த முகத்தோடு பேசின விவகாரம் தான் பெரிய அளவில் பேசப்படுது. அதற்கு வந்து பல கோணங்கள், பல வியூகங்கள்லாம் வச்சு பேசுகிறாங்க. இது வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லி தமிழிசையை வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அதற்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாஜகவில் அதிகமாக குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இணைகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் அமித்ஷாவுடைய அந்த கண்டிப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்னை வந்து தேர்தல் வியூகத்துக்காக சில விஷயங்களில் வந்து அறிவுரையாக வழங்கினாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தமிழிசை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சமாதான புறாக்களாக 2 பேரும் மாறிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் கூட இந்த அமித்ஷாவுடைய இந்த கண்டிப்பு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. நீங்கள் இப்போ ஒரு கட்சிக்குள்ள 2 நிர்வாகிகளுக்கு இடையே, ஒரு முன்னாள் தலைவருக்கும் முன்னாள் தலைவருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா பொது வெளியில் தான் கண்டிக்கணும்னு அவசியமே இல்லை. அது தகவல் போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அலைபேசியில் அழைத்து சொல்லியிருக்கலாம், இல்லை இருவரையும் அழைத்து வந்து ஒரு நேரடியாகவே அறிவுறுத்தி இருக்கலாம், செஞ்சுருக்கலாம். எனவே அது பொது வெளியில் அவர் கண்டிச்சார். அதுவும் அத்தனை கேமராக்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் கண்டிச்சார் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நான் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அவங்க அமித்ஷாவையும் தமிழிசை தவிர எல்லாத்துக்கும் காரணம் தெரியுது, எதுக்காக திட்டாங்கிற காரணம் வந்து அந்தளவுக்கு எல்லாமே ஊகங்களாகவே எல்லாமே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்க 2வது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லலை, தமிழிசையும் சொல்லலை, அல்லது அமித்ஷா தரப்புலையும் எந்த ட்விட்டரும் வரலான்னு பார்க்குறோம். அண்ணாமலையும் அதை சொல்லலை.
ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்தது வந்து ரெண்டாவது வெங்கைய நாயுடு பக்கத்தில் இருக்கார், அவரும் சேர்ந்து தான் சொல்கிறார், அது மாதிரிலாம் பேசாதீங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி அமித்ஷா சொல்கிறதுக்கு அவர் அப்படியே வந்து ஆமோதிச்சு தான் பேசுகிறாரு. அப்போ அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. தெரியாத போது ஊகங்கள் அடிப்படையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம சொன்ன மாதிரி என்னென்னா, அதற்கு முன்பாக இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய இன்றைய தலைமையை பற்றி விமர்சனம், 2 விமர்சனங்களை மிக முக்கியமாக வச்சிருந்தார். நான் தலைவராக இருக்கும் பொழுது இது போன்ற ரவுடிகள், சமூக விரோதிகளை எல்லாம் உள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு முன்பாக வந்து கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைத்த கூட்டணி வியூகத்தை வந்து சகோதரர் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா 2 முக்கியமான விமர்சனம் வச்சாங்க. முதல் விமர்சனம் கூட அது பெருசாக ஒன்று எடுத்துக்க போகிறதில்லை தலைமை. ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக விரோதிகளும் ரவுடிகளுக்கும் போன்றவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்திருக்காங்கிறது ஒரு கடுமையான ஒரு விமர்சனம். ஒரு முன்னாள் தலைவர் அவர், அது கட்சிக்குள்ளே இருந்தே ஆமாம், ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா மிக பல குற்ற பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் அவர்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ணாமலை வந்ததுக்கு எல்முருகன்லேருந்து தொடங்குது, அது வந்தது பிறகு அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதில் இன்னும் ஒரு என்ன நடந்திருக்கு, விளைவு என்ன, ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு வந்து பார்த்தா 2 பேரும் சமாதானமாக போகிற மாதிரி. அதுவும் தமிழிசை வீட்டுக்கு சென்று அலுவலகத்தில் சந்திக்கல, வீடு தேடி சென்று அண்ணாமலை சந்தித்து அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒன்று கவனிக்கணும். அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மோடியும் அமித்ஷாவும் வலிமையாக வச்சிருக்காங்க. பல முறை வந்து அண்ணாமலை மீது புகார்கள், குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் கூட அவர் மீது இவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பதோ அல்லது கண்டிப்பது போன்றது இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளுக்கு இவர்கள் அங்கீகாரம் தர்றாங்க. இது என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள் எல்லாம் இங்குள்ள திமுக, அதிமுக கட்சிகளோடு ஏதாவது ஒரு வகையில் சமரசமாயிட்டு இருந்தாங்க அல்லது எதிர்க்காம இருந்தாங்க. சமரசமே ஆகலைனா கூட ஒரு இணக்கமான இல்லைன்னா அமைதியாக இருந்துருவாங்க, நியூட்ரலாக இருந்துருவாங்க. அப்படிதான் இருந்திருக்கு. நீங்கள் எல்லா தலைவர்களுமே பார்க்கலாம், விமர்சனங்களை வைப்பாங்க. இலகணேசன் காலத்துலேருந்தே அவன் பார்க்கும்போது விமர்சனங்களை வைப்பாங்க. ஆனால் இலகணேசன் ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அவர். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸில் எல்லாமே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். நம்ம பெரிய எதிர்ப்பாக திமுக, அதிமுக மீது, திராவிட இயக்கங்கள் மீது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வைக்கவில்லை இதுவரையிலும். ஆனால் அண்ணாமலை வந்து 2 கட்சிகளின் மேலே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் அவர். அதுதான் இந்த தொடர்ச்சியாக அவருடைய அதிகமாக காணொலிகள் அவர் பார்க்கப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்வைகள் பெற்றது திமுக மீது, அதிமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியாக, இந்திய தேசியம் என்கிற அந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டு திராவிட இயக்கங்கள், குறிப்பாக அதிமுக, திமுக ஆகிய 2 அரசியல் பெரிய அரசியல் இயக்கங்கள் மீதும் விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறதோடு இல்லாமல், ஏற்கனவே குறிப்பிட்டது இன்னொரு காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்தேன், இங்கே இருக்கப்பட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே ஒரு பிராமண தலைமைகள் வந்து நிர்வாகிகள் அதிக அளவில் இருந்தாங்க தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு அது வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், நாராயணன் திருப்பதி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்திய அளவிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமண டாமினேஷன் என்பதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இது வந்து முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டை மோடி, அமித்ஷா எடுக்கிறாங்க. ஸோ இப்படி சக நிர்வாகிகள் மீதும் சரி, அதே போல் நிர்வாகத்துக்குள்ளேயும் இங்கே நான் பிராமின்ஸ் வரணும் அப்படிங்கிறதுலையும், அதுவும் அவர்கள் வந்து குறிப்பாக அந்தந்த மாநில அரசியல் கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்து அங்கே பாஜக காலூன்ற வேண்டும் என்பது தான் மோடி, அமித்ஷாவுடைய திட்டமாக இருக்குது. அதை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவர்களுடைய எண்ணப்படி இங்கே நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவராக வந்து அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கைவிடாமல் வந்து அமித்ஷாவும் மோடியும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். மோடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் கூட்டங்கள் போதெல்லாம் வெறும் இந்த மாநில தலைவருக்கும் கொடுக்காத என்கரேஜ்மெண்ட்டை வந்து அண்ணாமலைக்கு முதலில் தட்டி கொடுக்குறது, கட்டி அணைப்பது, இது போன்றதெல்லாம், அப்புறம் கையை பிடித்து உயர்த்துவது, அமித்ஷா செய்வது, இது போன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களும் நேரடியாகவே இவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விமர்சனத்தை வைத்த காரணத்தினால தான் அவர் ஒரு வேளை என்ன பண்ணால் நேரடியாக கூப்பிட்டு வந்து எச்சரிக்கை செஞ்சோம்னா அது யாருக்கு தெரியாமல் கூட போயிடும். ஸோ இது போன்ற இடத்துல வந்து கரெக்டாக அந்த அம்மாவை பார்க்கும்போது மேடையிலே வந்து பேசலாம் என்று கூட அமித்ஷா திட்டமிட்டு செய்திருக்கலாம் அதையே. ஸோ அது யூகங்களோ இல்லையோ மொத்தத்தில் நாங்கள் வந்து இப்படி தான் கண்டிப்போம் அப்படிங்கிறத கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு சமிக்கைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கூட நம்ம அதை பார்க்க முடியும். ஏனென்றால் அப்படி மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாருமே பார்த்துட்டு கூடிய ஒரு மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தன் இருப்பை உறுதி செய்வதற்கு அடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் இன்னும் வலிமையாக தான் இருக்கேன், மோடி, அமித்ஷாவுடைய நேரடி டைரக்ஷனில் நான் இருக்கேன், செயல்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அண்ணாமலை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இதில் வந்து முக்கியமாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. அதில் வந்து பாஜகனுடைய ஐடி விங்க விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது, பாஜக ஐடியும் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிற மாதிரியான டோனில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து மறைமுகமாக அண்ணாமலைக்கு சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். அதற்கு எதிராக தான் அண்ணாமலை ஒரு
மறைமுகமாக வந்து தமிழிசைக்கு எதிராக வேலையை வந்து உள்வேலையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் வெளியில் வந்து இவங்க 2 பேரும் வந்து சமாதானமாக சாந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பார்வை வைக்கப்படுது இல்லை? இப்போது நீங்கள் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளில் வந்து தொடக்கத்திலிருந்தே ஒரு அரசியல் தலைவரை போல இல்லை. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஒரு பியூரோக்ராட்டாக இங்கே வந்து அதைத்தான் இங்கே வந்து தலைமை பொறுப்புக்கு அப்ளை பண்ணுறாரு. அவர் சக கட்சிக்காரர்களை நடத்திய விதம், இந்த ஹனி ட்ராப் அப்படி வச்சதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் வந்து தமக்கு யார் சாதகமாக இருப்பார்களோ அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு சாதகமில்லாதவர்களை வந்து தம் சொந்த கட்சி ஐடி விங்கை கொண்டு விமர்சனம் செய்ய வைப்பது அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர் மேலே இருக்குது. பல இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்ட செயல்பாடுகளாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பொதுவாகவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை அப்படி பார்த்ததில்லை மக்கள். எனவே அதனால் இவங்க வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள்லாம் அவங்களே வைக்கிறாங்க. சக கட்சியினுடைய முன்னாள் தலைவரே வைக்கிறாங்க அப்படின் போது, ஆனால் இதெல்லாம் அங்கே அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ போய் சேருதான்னு தெரியல. அண்ணாமலை அந்தளவுக்கு அங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு லாபியை வச்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது போன்ற நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து அங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் அங்கே தகவல் போகுதா, இல்லை போனாலும் கூட பரவாயில்ல, எப்படியோ அண்ணாமலை பண்ணுற ஆப்ரேஷன் வந்து இங்கே சரிதான், பிஜேபி வந்து இங்கே வளர்ச்சி அடையதாக கருதுகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது பேக் ஃபயர் தான் ஆகுது. ஸோ இந்த வகையில் வந்து அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது முற்பட்ட தலைவர்களோ செய்யாததை அண்ணாமலை செய்தாலும் கூட அதில் இந்த என்ன வழியில் செய்கிறாங்க அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்குது. அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே பலர் வைத்து விமர்சனமாக தான் இருக்குது. அதை தமிழிசை சுட்டி காட்டுறாங்க. இப்போ சுட்டி காட்டுவதை சரி செய்து கொள்ளாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட நாங்கள் எங்கள் தலைவர் எல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொண்டு போகிறது, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதையே ஸ்டாண்டில் நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இன்னொன்று இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் பிஜேபிக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். இல்லை, இப்போ இது வந்து டெல்லியிலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் இது. இங்கே பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவராக நான் இங்கே தமிழ்நாட்டில் என்ன முடிவு எடுப்போம்னோ இது என்னுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லாமல் சொல்கிறாருங்கிறீங்க. ஆமாம், அவர் இப்போ அந்த தலைமை பொறுப்புக்கு தனக்கு வலிமை இருக்குது. அமித்ஷாவும் மோடியும் நேரடியாகவே அவங்களோட பிளெஸிங்கோடு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இங்கே. ஸோ அதற்கேற்ப அவங்களும் அப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன வகையில் இதெல்லாம் பண்ணுறாரு, என்ன மூலமாக செய்கிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. இவர் வந்து கர்நாடகாவில் பணியாற்றும் பொழுது அங்கே வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்தார் அவர். அது மாதிரியான வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிற இடத்துலாம் போய் வண்டி நிறுத்துறது, சினிமாவில் வருவாங்க இல்லைங்களா, ஸோ யூனிஃபார்மோடு நிறுத்தி அந்த பெண்களுக்கான ஒரு இந்த பசங்கள்லாம் வந்து தொல்லை பண்ணாமல் பார்த்துக்கிறது. ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இந்த பொதுமக்கள்கிட்ட வந்து பேர் எடுக்கிறதுல வந்து ஒரு ஹீரோயிஸ்ட் பண்ணுறதுல வந்து அண்ணாமலை அவர் காவல்துறை அலுவலராக இருந்த போதே அவர் அதெல்லாம் செய்கிறார். இங்கேயும் அதில் தான் செஞ்சுருக்காரு. ஒரு இளைய கூட்டத்தை கவருவதற்காகவும் அவர் வந்து அதுக்காக இந்த சோஷியல் மீடியாவை தனக்கான சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி கொள்வது, அப்புறம் அவர் பேசுகிறதை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் அவருடைய இதிலே முரண்பட்டிருக்கார். பல பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள்லேயே அவருடைய முந்தைய பேச்சுக்கள் முரண்பட்டு அடுத்த பேச்சுக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இன்னும் முழுமையடையாமல் தான் அண்ணாமலை இருக்கிறார் என்பது தான் உண்மை. இதற்கிடையில் இவங்க வந்து அமித்ஷா மோடி அவர்களுடைய நேரடி இதில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் அவருடைய முழு ஆசையும் தனக்கு இருக்கிறதா நினச்சிட்டு இவர் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இது கட்சிக்குள்ளேயே வந்து புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. இப்போ அண்ணாமலையினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி, கட்சியை கொண்டு போகக்கூடிய விதம், இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ட்ரெண்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்கில் வந்து அவர் கொண்டு போகிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய சீனியர் தலைவர்களை புறக்கணிக்கிறாரு, அவங்கள வந்து ஓரங்கட்டுற வேலையை பார்க்குறாரு. ஸோ அதற்கு தமிழிசையினுடைய அந்த ஆதங்கத்தை இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி பாஜகவுடைய சீனியர் தலைவர்களும் இருக்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசப்படுது. இது எல்லாமே வந்து பாஜக சீனியர் தலைவர்களுடைய தயவின் பேரில் தான் தமிழிசை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற இது வந்து இங்கே மட்டுமே இல்லை, அகில இந்திய அளவிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இப்போ எங்கே போனாங்க? நீங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்வானி, வாஜ்பாயி அப்படின்னு ஒரு பெரிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் குழுவே இருக்கும். இப்பொழுது யாருமே இல்லை. மோடி, அதுக்கப்புறம் அமித்ஷா, அப்படி தான் இருக்குது. அவரே அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு. ஸோ அதே நிலைப்பாடு தான் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் எடுப்பார். ஸோ இவர்கள் வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இல்லாமல் தனித்த வந்து யார் நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை யார் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுமையான அதிகாரத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்க குறியாக இருக்காங்க.
அது இந்திய அளவிலும் அதே நிலைப்பாடு தான் இருக்குது, இந்த அளவு இங்கேயும் அதே நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இது என்னன்னா, இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து போயாச்சு, இந்த பழைய தலைவர்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது என்பதை போன்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். அதனால் சொல்கிறேன், இது ஒரு அரசியல் பக்குவமற்ற தன்மையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நமக்கு. என்னென்னா, இது களத்துக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனையாகும். அனுபவம் இல்லாத தலைமையை வைத்துக்கொண்டு, ஆலோசனைகளை வைத்துக்கொண்டு செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக போகிறத வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ காங்கிரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் செல்வ பிறந்தகை அவர்கள் கொடுத்த பேட்டி அப்படின்றது முக்கியமாக கவனிக்கப்படுறதா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. காமராஜர் ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை பேசுகிறாரு காங்கிரஸினுடைய கட்சி கூட்டத்தில். அதே கூட்டத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் திரும்ப பேசுகிறாரு, ஆசைப்படலாம், அதுக்காக பேராசைப்பட முடியுமா அப்படின்லாம் பேசுகிறாரு. திமுக கூட்டணி, அதாவது காங்கிரஸ் இங்கே வெற்றி பெற்றதுக்கு, வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து திமுக தான், அதை நம்ம இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தகையுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது காங்கிரஸை வளர்க்கணும், அடுத்த கட்டமாக அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி இது பண்ணுறாங்க, ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இவர் அடுத்த கட்டமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இப்போ பாஜக ஒரு பக்கம் தனிச்சையாக அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு இன்றைக்கி போட்டிடுறாங்க, கடந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்கும் அந்த ஒரு ஃபீவர் அப்படின்றது வந்த மாதிரி தெரியுது. இது எல்லாமே எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து அடுத்த கட்டமாக முன்னேறணும், தமிழ்நாட்டில் தனிச்சை அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இப்போது தமிழ்நாட்டில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம், இந்த 4 கட்சிகளுமே தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இல்லை. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகள் அடிப்படையில் அவர்களை சார்ந்து தான் இங்கே இருக்க வேண்டிய நிலை இருக்குது. ஸோ இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே நாங்கள் இப்போ குறிப்பாக செல்வ பிறந்தகை என்ன சொன்னார், நாங்கள் எத்தனை நாளைக்கு சார்ந்தே வாழ்வது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே திமுகவும் எங்களுக்கும் கூட்டணி வந்து எப்பொழுதுமே நிரந்தரமான கூட்டணி அப்படின்னு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆக மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் வந்து மாற வேண்டியதாக இருக்குது. ஸ்டாலினும் காமராஜர் ஆட்சி தான் தர்றாருன்றது ஆமாம் தர்றாரு அப்படின்ட்டு இப்போ காமராஜர் ஆட்சின்னு இவங்க என்னன்னு முதல்ல சொல்லணும். அதில் ஊழல் இல்லாத ஆட்சி அது. காமராஜர் வந்து தனக்கென்று வந்து எந்த பைசாவே சேர்த்து கொண்டதில்லை. தன் அம்மாவிற்கு வந்து குடிநீர் பைப் குழாய் போட்டு கொடுத்தது கூட பிரிக்க சொல்லிட்டார். அது என்னது, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் போடுங்க, எல்லா ஊர்க்கார எல்லா அம்மாக்களுக்கும் போட்டு கொடுங்கன்னு சொன்னவர் அவர். ஸோ முதலில் ஊழலற்ற ஒரு ஆட்சி அது. இது இவங்களால் கொடுக்க முடியுமா? நேர்மையான ஒரு ஆட்சி அது. நீங்கள் தன் பெற்ற தாய்க்கு கூட எந்த ஒரு செல்வாக்கையும் செலுத்தாத ஒரு ஆட்சி அது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி அது. எனக்கு எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, காமராஜர் பார்த்துருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் வந்திருக்காங்க. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே எங்கள் பகுதிக்கு தான் அவர் வந்திருந்தார். இப்போ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ 2 காவல்துறையினர் வந்து அவர் பாதுகாப்புக்கு வர்றாங்க. எங்கள் அம்மா முன்னாடி தான் சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கி சொல்கிறாங்க, டேய் நீங்கள் எதுக்குள்ள என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறீங்க, போடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னா அந்த சின்ன பசங்க அவரை விட வயதில் குறைவானவர்கள் காவலர்களை அவர் துரத்துறாரு. அவர் எதுக்கு என் பின்னாடி சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சி தலைவரான உடனே வந்து பிளாக் கார்ட் கமாண்டோஸ் கேட்குறாங்க, சரிங்களா? ஆமாம், இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தர முடியுமா அவங்களால? கல்விக்கும் அதே போல் இத்தனை அணைக்கட்டுகள், தொழில் முன்னேற்றத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? காமராஜர் கொடுத்ததை போல் எத்தனை தொழில் முன்னேற்றத்துக்கு இங்கே வந்து செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இங்கே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். திராவிட இயக்கங்கள் வந்து இங்கே புதுசாக கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தா இல்லை. கல்வி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து மிகப்பெரிய வணிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு காமராஜர் ஆட்சி தருவேன்னு சொல்லி இன்னும் யாரை ஏமாற்றுவது? அடுத்தவங்களை ஏமாத்துறாங்களா இல்லை அவங்க கட்சிக்குள்ள தொண்டர்களை ஏமாற்றுறாங்களான்னு தெரியல. எனவே இதுவே முதல்ல ஒரு பித்தலாட்ட அறிவிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற அளவுக்கு நேர்மையாக ஏதாவது செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து போகாத ஊருக்கு வழி தேடக்கூடியது காங்கிரஸ் கட்சி செய்யுது. 2வது, இவர்கள் வந்து யாரையுமே நான் சார்ந்திருக்க மாட்டேன்னா நீ வெளியில் வந்துடுங்க, தனிச்சு நில்லுங்க, நாங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பரவாயில்ல தனிச்சு நின்று இங்கே நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காம இது மட்டும் காமராஜர் ஆட்சி தருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சமிக்கையாக ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல. இப்போ இது வந்து இது ஒரு பக்கம் காங்கிரஸ் தனிச்சையாக நிற்க போகுது அல்லது அதற்கான ஒரு முன்னெடுப்பு நடத்துது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தயவில் தான் செல்வ பிறந்தகை இப்படி பேசுகிறாரு. அதிமுக தான் இந்த காங்கிரஸினுடைய திமுக கூட்டணி உடைவதற்கான ஒரு அச்சாரத்தை அவர் தான் போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு என்னன்னா, இப்போ வந்து தொடர்ந்து வந்து அடுத்த தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகும்போது கூட்டணிகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் அவங்களுக்கு. சரி, அதிமுக பக்கம் ஏன் போகக்கூடாது? ஏன்னா அது கூட்டணி யார் வேணாலும் மாறலாமே. அப்போ அடுத்தது அப்படி ஒன்று செய்யலான் இருக்குன்னா, இப்போ எம்பிக்கள் அவங்க தயவில் தான் வந்திருந்தாலும் கூட
அடுத்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி. ஆனால் நீங்கள் இவர் சொல்கிறது என்னன்னா, யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறார் அவர். அப்படின்னா அதிமுகவை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் தனித்து நின்று இங்கே வெற்றி பெறுவதற்கு உங்களிடம் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க? 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் இருக்காங்களா காங்கிரஸுக்கு? அப்போ அவர்கள் பூத் ஏஜென்ட்கள் இருக்காங்களா? அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து தனிச்சு நிற்க போகிற, காமராசர் ஆட்சி தர போகிறேன்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அடிப்படையில் இருக்குது? இல்லை, தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இது வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? அப்போ நீங்கள் வந்து தனிச்சு நிற்க போகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற வழி இல்லை, அப்போ நீங்கள் அவங்களுக்கு வேற வழி இல்லை. திமுக அதிமுகவுமே இப்போ வந்து கூட்டணி கட்டி தான் நின்று தான் ஜெயிக்க வேண்டிய நிலைமையில் அந்த கட்சியிலே இருக்குது. ஸோ அதனால கடைசியில் அதெல்லாம் போய் நிற்கும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னன்னா, நாங்கள் தேசிய கட்சி இங்கே வந்து நாங்கள் வந்து இப்படி குரல் கொடுக்காமல் இருந்தோம்னா எங்களை ரொம்ப கேவலமாக நினச்சிடுவாங்கிறதுக்காக தான் பிஜேபி அதேபோல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இங்கே வந்து தங்களோட இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் செஞ்சுட்டு வராங்களோட நடைமுறை என்ன என்பது அவளுக்கு நன்கு தெரியுங்க. சரி, பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி.